நம்ம நாகராஜனை வச்சு யார போடணும்னு சொல்லுங்க. அவன் கதையை இப்பவே இங்கேயே முடிச்சிடலாம். அதெல்லாம் சரி. இங்க பாருங்க, உங்களோட இந்த பாம்பு எல்லாரையும் கடிச்சிட கூடாது. நான் சொல்ற ஆளை மட்டும்தான் கடிக்கணும். அதுக்கு நீங்க ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன ஐடியா? இது என் நாகராஜனுக்கு பிடிச்ச சென்ட். நீங்க யார போட்டு தள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல இந்த சென்ட்டை தெளிச்சா போதும். இவன் கச்சிதமா வாசனை பிடிச்சு அவங்கள சத்தமே இல்லாம முடிச்சிடுவான். எங்க காட்டு. ஐயோ, சூப்பர் ஐடியா. Yo, sus, vaya. அவதான். சூப்பர் சூப்பர். போடு, அவ காலையும் அப்படி நல்லா போடு. போடுற போட்டுல அவ அப்படியே மண்டையை போட்டணும். போடு. ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ. பாம்பு ப்ரோ. அண்ணே, அண்ணே, அமைதியாரு. வா. ஐயோ, போட்டு தள்ள வேண்டிதானே. இந்த பாம்பு கூட நம்மளுக்கு சதி பண்ணுதே. மனுஷங்க தான் ஏமாத்துவாங்கன்னா இந்த கடவுள் என் சைடு இருக்கவே மாட்டேங்கிறாரே. ப்ரோ, நாளைக்கு இதை நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். இது மட்டும் சித்தி வேலையா இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, போலாம். ஐசு, என்னது? பார்வதி ரொம்ப டயர்டா இருக்கால, அதான் குடிக்க பால் எடுத்துட்டு வந்த அருண். ஆமா ஐசு, அண்ணி டயர்ட் ஆகாம இருந்தாதான் எனர்ஜெட்டிக்கா பூஜை செஞ்சு முடிப்பாங்க. சீக்கிரம் கொண்டு போய் கொடு. சக்தி, சக்தி, ஓம் சக்தி. பார்வதி, ஐஸ்வர்யம்மா, இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறமா மந்திரம் சொல்லு. நீங்க இங்கே வச்சுட்டு போங்க ஐஸ்வர்யம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். பார்வதி, நீ இப்படிதான் சொல்ற, ஆனா குடிக்கவே மாட்டேங்கிற. ஏற்கனவே உனக்கு கொண்டு வந்த பாலை குடிக்காம ஆறி போயிருக்கு. தயவு செஞ்சு இந்த டம்ளர் பாலாவது குடி. நான் குடிக்கிறேன் ஐஸ்வர்யம்மா, நீங்க வச்சுட்டு போங்க. சொன்னா கேளு பார்வதி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீங்க வச்சுட்டு போங்க ஐஸ்வர்யம்மா, நான் குடிக்கிறேன்.
ஹலோ நந்தினி, இந்த பார்வதி விரதத்தை கலைக்க நம்மளோட பாம்பு பிளான் சொதப்பிடுச்சு. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. கடைசியில அந்த பாம்பு வந்து புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இன்னைக்கு வேணா பிளான் சொதப்பி இருக்கலாம். ஆனா நான் ஏதாவது செஞ்சு அவளோட விரதத்தை நிச்சயமா கலைச்சிருவேன். ஓகே ஆண்டி. ஏய், என்ன உன் குரல் இன்னைக்கு என்னவோ மாதிரியா இருக்கு? அதுவா ஆண்டி, ஆக்சுவலி கோல்ட் எனக்கு, அத கொஞ்சம் தொண்டை கட்டிருக்கேன் ஆண்டி. ஜலதோஷமா? இல்லையே, இது உன் குரல் மாதிரியே இல்லையே. வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. நந்தினி பேசாம வேற யாராவது பேசினா எப்படி தெரியும்? ஹலோ, நந்தினி போன்ல வேற யாரு பேசுறது? ஏய், நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. எவனா இருந்தாலும் தைரியமா என் முன்னாடி வந்து நில்லுங்க. கழுத்த கரகரன்னு அறுத்து ஒரேடியா போட்டு தள்ளிடுவேன். யாராது? உணர்ச்சி வசப்படாதீங்க சித்தி, நான் தான் பேசுறேன். நீயா? ஹலோ. வீட்ல இவ்ளோ வேலை இருக்கு, நீங்க எங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன சித்தி விளையாடுறது நீங்க, எங்களை சொல்றீங்களா? என்ன சித்தி பழையபடி உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்க. அன்னைக்கு ஏதோ பேச மாட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க போல இருக்க. சரி, நந்தினிக்கு போன் பண்ண வேண்டியதானே? எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? நான் எங்க உனக்கு கால் பண்ணேன்? நான் நந்தினிக்கு என்னோட நம்பருக்கு தான் பேசிருக்கீங்க. நந்தினிங்கிற பேர் மட்டும்தான் அவளோடது, ஆனா அதுல இருக்கிற நம்பரு என்னோடது. எவ்வளவு பட்டு அனுபவிச்சாலும் மறுபடியும் ஏன் இப்படி கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க? சாகர வரைக்கும் திருந்தவே கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? திருந்த மாட்டேங்கிறனா? ஐயோ ஆதி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கே திருந்திட்டேன். நான் திருந்தினாலும் அந்த நந்தினி என்ன விட மாட்டேங்கிறா. நான் அவளுக்கு எதிரா மாறிட்டேனா இந்த வீட்டுக்கு எதிரா அவ என்னென்ன சதி பண்ண எனக்கு தெரியாம போயிடும்ல. அதனால்தான் அவகிட்ட நான் திருந்தாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க வாங்களேன். இந்த நந்தினி கூட சீக்கிரமா திருந்திடுவா போல இருக்கு. நீங்க திருந்த மாட்டீங்க. பயப்புள்ள எப்படி கரெக்டா சொல்லுது. என்ன சித்தி தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க சுட்டு போட்டாலும் திருந்த மாட்டீங்கிற விஷயம் எங்களுக்கு அந்த பாம்பு மேட்டர்ல தெரிஞ்சிருச்சு. ஆமா சித்தி, நீங்க நந்தினி கூட சேர்ந்து பார்வதியோட விரதத்தை கெடுக்க பிளான் பண்ண மாதிரியே நாங்களும் இப்ப உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கோம். பேசுறான் இவன். நீ வேடா சித்தி, ப்ரோ பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. குட் நைட் சித்தி. வாங்க சித்தி. அப்பா சித்தி தூக்கிடுவோமா? என்ன ஆட்டம் ப்ரோ. சித்தி 25 கிலோ தான் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் எவ்வளவு தோணும் சித்தி? சித்தி உம்னியே சின்னமா உம்னி. பார்வதி, மனசளவுல நீ எவ்வளவு உறுதியா இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும். சொன்னா கேளு, குடி. உடம்பு வீக் ஆயிடும் பார்வதி. முதல்ல இந்த பாலை குடி. குடி. இல்ல மாமா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். வச்சுட்டு போங்க மாமா, நான் குடிச்சுக்கிறேன். சொன்னா கேளு பார்வதி, ரொம்ப டயர்டா இருக்க. உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும். சொன்னா கேளு, குடி. அனி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படி பூஜை பண்ணுவீங்க? தயவு செஞ்சு அந்த பாலை வாங்கி குடிங்க நீ. ஆமா பார்வதி, சொன்னா கேளு. நாங்க எல்லாருமே சொல்றோம்ல, இதையாவது கொஞ்சம் குடி. ஆமா பார்வதி, பாலை குடிச்சிட்டு அப்புறம் பூஜை பண்ணு. அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல பார்வதி. சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு. அண்ணி, விளக்கு அணைகிற மாதிரி இருக்கு.
வாங்க. அர்ச்சனையா? ஆமா கொடுங்க. இந்தாங்க. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பார்வதி அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் கன்னி ராசி. என்ன சாமி ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இதே பேரு, ராசி, நட்சத்திரத்துக்கு ஒரு அம்மா அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க. நீங்களும் அதே பேர், ராசிக்கு அர்ச்சனை பண்றீங்களே, அதான். அம்மா பார்வதி யாரு? பார்வதி என் மனைவி. சரி, அவங்க பேர்ல ஒரு அம்மா வந்து அர்ச்சனை பண்ணதா சொன்னீங்கல்ல, அவங்க இங்க இருக்காங்களா? அதோ அங்க பாருங்க, அம்பாளுக்கு வேண்டுதல் வச்சு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கதான். அம்மா, அம்மா, மருமகளோட பூஜைக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிக்கிட்டீங்கம்மா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அவ எவ்வளவோ பண்ணிருக்கா. அவ பண்ண விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுறீங்களேம்மா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் விரதத்தை நிறைவேத்த நீங்க 2 பேரும் உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இது தெய்வ காரியமா, இதுக்கு எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்றீங்க? நாங்க வரோமா. வாங்க. வரமா. வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையாம்மா. அது வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம இப்படி தனியா கோயிலுக்கு வந்து. ஏம்மா? ஏன் ஆதி, வீட்டுல நீயும் தான் யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போற? அம்மா, இது எனக்கு தெரியும் ஆதி, நீ பார்வதிக்காதானே அர்ச்சனை பண்ண. அதே பார்வதிக்காதான் நானும் இந்த விரதத்தை பண்ணேன். நீ கவலையே படாத. முன்னோர்கள் நம்ம வேண்டுதலை ஏத்துக்கிட்டு பார்வதியோட பூஜைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா போதும். நான் இத ரொம்ப திருப்தியா தான் பண்ணிருக்கேன் ஆதி. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, மனசு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன பார்த்து நீ கஷ்டப்படாத ஆதி, நான் நல்லாதான் இருக்கேன். சரிம்மா, வாங்க போலாம். இல்ல, நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏமா? வாங்க போலாம். நீ போ ஆதி. சரி. ம். நீங்க போய் அந்த சிமெண்ட் கட்டிகளை ஒன்னொன்னா நகர்த்தி வைங்க. அங்க கதவு இருக்கிறது தெரியும். ஓபன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வெளியில வாங்க. இத உங்களால பண்ண முடியலனா கவலைப்படாதீங்க சித்தி. அண்ணியோட விரதம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே வந்து கதவை திறந்து விடுவோம். சரியா? டேய், நீங்க என்னடா திறந்து விடுறது? நானே திறக்கறேன்டா. எனக்கான விடுதலையை நானே எடுக்கிறேன். இப்ப என்ன, இந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்கணும், அதானே? கல்லு தானே இறக்கணும், இறக்குறேன் பாருங்க.
கதவு வந்துருச்சு, கதவு வந்துருச்சு. இந்த கதவை தாண்டி வெளியே போனா நான் விடுதலை ஆயிடுவேன். என்ன திறக்க மாட்டேங்குது? இது கதவு இல்லையா? கதவு மாதிரியா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன இங்க ஒரு லெட்டர்? இது என்ன லெட்டர் தெரியலையே. ஐயோ, இது எப்படி படிக்கிறது? இதுல என்ன கொடுமை எல்லாம் எழுதி வச்சிருக்கானோ தெரியல. வா இங்க. கங்க்ராச்சுலேஷன் சித்தி, வெற்றிகரமா வெளியில வர போற கதவை கண்டுபிடிச்சிட்டீங்களே. அந்த கதவை திறக்கிற சாவி எதுல இருக்கிற செல்ஃப்ல தான் இருக்கு. எடுத்து கதவை திறந்து வெளியில வாங்க சித்தி. என்ன சித்தி தெரியலையா? எதிரில செங்கல் அடுக்கி இருக்கு பாருங்க, அங்கதான். அந்த செங்கல்லாம் ஒன்னொன்னா இறக்குனீங்கன்னா அங்க இருக்கு சாவி. போங்க சித்தி போங்க. என்னடே, இப்பதான் சிமெண்ட் கல்லு, இப்ப அடுத்தது செங்கல். பேசாம இந்த கல்லெல்லாம் வச்சு எனக்கு கல்லறை கட்டி இருக்கலாம். ஏன்டா என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? எங்க ப்ரோ போயிருந்த? ரொம்ப நேரம் ஆளைய காணோம். ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலைடா, அதான் போயிட்டு வந்தேன். ஓ சரி ப்ரோ. பார்வதியோட 2வது நாள் பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கோவில்ல பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதோட விரதம் முடிஞ்சிரும். அம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஆம், என்னாச்சுமா சொல்லுங்க, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? பெரிய தம்பி, அம்மா 2 நாள் சாப்பிடல, அதுதான் டல்லா இருக்காங்க. அம்மா ஏன் சாப்பிடல? அம்மா ஏன் சாப்பிடல? பார்வதி எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கிறதுனால பார்வதிக்காக அம்மாவும் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க பெரிய தம்பி. என்னம்மா இது? பார்வதிக்காக நீங்களும் அதுவும் 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. பட்டமா தம்பி, அம்மாக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. நான் உங்களை சரிங்க கூப்பிட்டு பெரிய தம்பி. அம்மா. பட்டமா நில்லுங்க. நான் போய் ஆண்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐஸ்வர்யா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா ஏம்மா, சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் ஆதி. உடம்புக்கு முடியாம பார்வதியே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறானா, ஏன் துணைக்கு நான் இருக்க கூடாதா? நாளைக்கு அவளோட விரதம் நல்லபடியா முடியட்டும். அவளோட சேர்ந்து இந்த விரதத்தை நானும் முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நானும் இப்படியே இருந்துக்கிறேன். ஐயோ அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. இத பத்தி மறுபடியும் பேச வேண்டாமே. நாளைக்கு கோவில்ல பூஜையை முடிக்கணும். எல்லா ஏற்பாடுகளையும் சரியா பண்ணிருக்காங்களான்னு நீங்க 2 பேரும் போய் பாத்துட்டு வாங்க. பாத்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, பாரு. போலாம் ப்ரோ, நான் வரேன். என்னாச்சு ஆண்டி? உங்க போனுக்கு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியே நீங்க காலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்வதி பூஜை ஆரம்பிச்ச இந்த முக்கியமான நேரத்துல நீங்க இப்படி பண்ணலாமா? எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஆண்டி. பார்வதியோட பூஜை என்ன நிலைமையில இருக்கு? ஆமா, அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? உனக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டே இருக்குமோ? கால் கனெக்ட் ஆச்சுன்னா யாரு பேசுறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா பேசிட்டே போயிட்டு இருக்க. இப்ப என்ன, பூஜையோட நிலவரம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே?
எங்க அண்ணி 2வது நாள் விரதத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க. போதுமா இல்ல வேற ஏதாவது டீடைல் வேணுமா? வேற டீடைல் வேணும்னா கேளு, நான் சொல்றேன். ஓ நீயா? ஓ நான் தான், அருண் தான். உன் சித்தி போன் உன் கையில இருக்குன்னா அவங்களும் உன் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ம், ம். ஹேய், வீட்ல 2 நாள் விரதத்தை வேணும்னா நல்லபடியா முடிச்சிருக்கலாம். ஆனா விரதத்தை முடிக்க நாளைக்கு கோவிலுக்கு வரணும்ல. கோவில்ல வச்சு காட்டுறேன்டா இந்த நந்தினி யாருன்னு. I am waiting. பார்வதி, 2 நாள் விரதத்தை சிறப்பா முடிச்சுட்டா போதுமா? 3வது விரதத்தை முடிச்சாதாண்டி நீ பரம்பரை மருமக. உன்னுடைய தலை கலசம் அம்மனுடைய பாதத்துக்கு வராது. நான் வரவும் விட மாட்டேன். அவ்வளவுதான்டா. டேய் நந்தினி மேடம்டா, அமைதியா இருங்க. மேடம் சொல்லுங்க மேடம். வனஜா ஆண்டி, பார்வதியோட விரதத்தை தடங்கல் பண்ணிடுவாங்க. ஆதிக்கடவுர் அதிகார வாரிசு விழா நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த விழா நடந்துரும் போல இருக்கு. அந்த விழா நடக்காம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நம்ம ஆட்களை எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டிட்டு போ. கோவில்ல கூட்டத்தோட கூட்டமா கலந்துகிட்டு பார்வதி கலசத்தை கொண்டு போகாம தடங்கல் பண்ணணும். நீ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். பார்வதி தலையில இருக்கிற கலசம் தரையை தொட்டா போதும். என்ன மேடம், பெரிய பெரிய தலையெல்லாம் சாச்சிருக்கோம், இந்த கலசத்தை சாய்க்க மாட்டோமா? நீ யாருங்கறத பேச்சுல சொல்லாத, களத்துல செஞ்சு காட்டு. சரிங்க மேடம். அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எந்த தடங்களும் இல்லாம கலசம் மறுபடியும் உன் பாதத்துல வந்து இறங்கணும். அதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். அம்மா, 2 நாள் பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்த மாதிரி இந்த கலசமும் உன் பாதத்துல நல்லபடியா வந்து சேர நீதான் அருள் புரியணும். அவையோஹோ சக குடும்பானாம் கோவில சுத்தி வரும்போது கலசம் உன் தலைய விட்டு எங்கேயுமே. ஹலோ 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 நந்தினி, நான் தான் பேசுறேன். வனஜா பேசுறேன். என்ன ஆண்டி, எங்க போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்க போன் எப்படி அருண் கைக்கு போச்சு? அவன் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அட இருடி, என்ன கொஞ்சம் பேச விடுறீ. நீயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சரி சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? இங்க பாரு நந்தினி, என்ன அந்த ஆதியும் அருணும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இது என்ன இடம் கூட எனக்கு தெரியல. நந்தினி இங்க பாரு, அவனுங்க ஒரு டாஸ்க் வைக்கிறேன்னு சொல்லி சிமெண்ட் எல்லாம் அடுக்கி வச்சானுங்க, இன்னொரு டாஸ்க் வைக்கிறேன்னு சொல்லி செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சாங்க.
இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமும் ஆண்டி என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி ஹலோ நந்தினி, என்னை எப்படியாவது காப்பாத்து. தயவுசெய்து இதே ஒழுங்கா பண்ணு. வா. என்ன கட் ஆயிடுச்சு? என்ன நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், குரலையே காணோம். நந்தினி, நந்தினி. This number is currently switched off. Please try again later. ஐயோ, பேட்டரி போயிடுச்சா? இதுக்கு சார்ஜர் எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. என்னாச்சு இவங்களுக்கு? இது ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. யார் அடைச்சு வச்சிருப்பா? சரி, அவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பார்வதி பார்க்கணும். நந்தினி ஏதோ பிளான் பண்ணிட்டா போல. ஜாக்கிரதையா இரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி, பராசக்தி. சுந்தர மாமா பாத்துக்குங்க. பார்வதி, எந்த தருணத்திலையும் கலசத்து மேல யாரையும் தொட விடாத. அம்மன் பாதத்துல கொண்டு போய் சேர்த்து. சரிங்கம்மா. பார்வதி, என்னாச்சு? பாத்து வா. வா பார்வதி, கலசம் பத்திரம். दास्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गिं प्रचोदयात्। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ देव्ये नमः, रुद्राय नमः, भुवनेश्वर्ये नमः। कर्पूरनीराञ्जनं समर्पयामि। ॐ दास्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गिं प्रचोदयात्। அம்மா, அம்மன் பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கோமா. பார்வதி, நீ என்ன செய்யற? எழுந்துரு. அம்மன் கால்ல விழ சொன்னாரு, ஏன் கால்ல விழுந்துட்டு இருக்க? என் தலையில இருந்த கலசத்தை இந்த அம்மன் பாதத்துல கொண்டு வந்து சேர்த்தது
இந்த அம்மன் பாதம்தாம்மா. அம்மா, ஏய் இரு. என்ன? இல்லம்மா, கால்ல ரத்தம் வருது, அதை தொடச்சு விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பூஜையை பண்ணு. அம்மா, அம்பாள் இருக்காம்மா, ஒண்ணும் ஆகாதம்மா. அம்பாளோட விபூதியை போட்டால சரியா போயிடுமா. அம்மா, காலை சாமி, கட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கலசத்துக்கு பூஜை பண்ணுங்க, இதெல்லாம் தானா சரியாயிடும். எனக்கு வலியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிங்கம்மா. பார்வதி. ஐயோ அம்மா, நீங்க எந்திரிக்காதீங்கம்மா. நீங்க அப்படியே படுத்து தூங்குங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். ஐயோ, நான் தூங்கலையே. நான் சும்மா படுத்து கண்ணை மூடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அம்மா, கால்ல இவ்வளவு காயமும் வலியும் இருக்கும்போது எப்படிம்மா தூக்கம் வரும்? நான் மயிலற கால்ல உங்க கால்ல மருந்து போட்டு விடுறேம்மா. எரிச்சல் இல்லாம எதமா இருக்கும். நீங்க கண்ணை மூடிட்டு தூங்குங்கம்மா. நீங்க இல்லனா என்னால இந்த விரதத்தை நல்லபடியா முடிச்சிருக்கவே முடியாதும்மா. என்னாலதாம்மா உங்க கால் இப்படி பொண்ணா இருக்கு. பார்வதி, எனக்காக நீ எத்தனை தடவை உயிரியே பணயம் வச்சிருக்க. உனக்காக இது கூட செய்ய முடியாதா? இத்தனை நாள நான் உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாலும் எனக்கு என்ன பெத்த அம்மா என் கூட இல்லையேன்னு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இனிமே எனக்கு அந்த குறை இல்ல. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அவங்க ஸ்தானத்துல இருந்து எனக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களேம்மா. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். பார்வதி, அம்மாவை நீயும் உன்ன அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்ல. உங்க மாமியார் மருமக பாசத்தை கல்வெட்டுல தான் செதுக்கி வைக்கணும் போல இருக்கே. பாருங்கடா, இவ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. இவள சாப்பிடுன்னு நீங்க சொல்றேன். ரெண்டு பேரும் முதல்ல நாங்க சொல்றதை கேளுங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நாங்க பரிமாறுறோம், நீங்க சாப்பிடுங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ உட்காரு பார்வதி. நீங்க முதல்ல உட்காருங்கம்மா. நான் உட்காருறேன். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பரிமாற போறாங்களா? அண்ணி உட்காருங்க. உட்காரு பார்வதி. உட்காருங்க அண்ணி. அருண், சப்பாத்தி எடுத்து வை. பட்டமா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. சப்பாத்தியா? சூப்பரு. அம்மா, சுட சுட உங்களுக்கு பிடிச்ச கோதுமை சப்பாத்தி. விரதத்தை முடிச்சாச்சு. வணக்கம் சித்தி. உட்காரு பார்வதி. பார்வதி, இன்னைக்கு உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாத்தான் இருக்க போகுது. இந்த ஒரு நாளுக்காக நீ ராத்திரியும் பகலும் காத்திருந்தது இப்ப நடக்க போகுது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடக்க போகுது. சொல்லு பார்வதி, உனக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷம் தாமா ஏன் சந்தோஷம். நீங்க மனப்பூர்வமா செய்யற எதுவா இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம் தாமா. என்ன அகிலா, எப்படி இருக்க? பார்வதிய மருமகளை ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நோட்டீஸ வச்சு வெளுத்து வாங்குவான்னு பார்த்தா வாய்தா வாங்கின வக்கீல் மாதிரி அமைதியா நிக்கிறா. அப்ப வெடிக்க மாட்டாளா? ஒருவேளை அண்ணன் சென்டிமெண்ட்ல விழுந்துட்டாலோ? அகிலா கௌரவத்துக்கு முன்னாடி சென்டிமெண்ட் பார்க்க மாட்டாளே. இந்த அழையா விருந்தாளிங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சபையில ஏறி வந்துருவாங்கல்ல. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? அக்கா கேட்டீங்களா? அவர் வீடாமா. சூசகமா சொல்றாரு, இது அவரு வீடா. ஏன நீங்க அக்கா மனசையே நோகடிச்சிட்டு அவங்க முன்னாடியே வந்து நக்கலா சொல்லிட்டு சிரிச்சிட்டு நிப்பீங்க. அத பாத்துட்டு நாங்கெல்லாம் சும்மா இருக்கணுமா? சித்தி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன அப்படி தேவையில்லாம பேசிட்டேன்? அவர் என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமா? வனஜா, அதுக்கு இல்லக்கா, இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். விடு. எங்க பரம்பரை வழக்கம் இது. எங்க வீடு தேடி வந்த விருந்தாளிகளை யாருமே விரட்ட மாட்டோம். பரவாயில்ல, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். இவ ஒருத்தி வெடிக்கிறதுக்கும் கௌரவத்தை சொல்லுவா, நமத்து போறதுக்கும் கௌரவத்தை சொல்லுவா. சரி இருக்கட்டும், இப்ப வெடிக்கலன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க தானே போகுது. எல்லாரும் கண்ணு முன்னாடியே தானே இருக்கீங்க, எங்க போயிட போறீங்க? நான் ஒண்ணு சும்மா வரல. இந்த பரம்பரை மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் என் கடமையை செய்ய வந்தேன். இங்க வராம இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷனே முழுசா நடக்காது. நல்ல வேலை மாமா, இப்போவாவது சரியான நேரத்துக்கு வந்தீங்களே. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரே நேரத்துல போசான நகை பெட்டியில கைரேகை வச்சாதான் பெட்டியை திறந்து அந்த நகையெல்லாம் எடுத்து பார்வதிக்கு போட்டு விட முடியும். முறைப்படி யார் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோம். நான் எப்ப தடுத்திருக்கேன்? வாங்க. எழுந்திரு பார்வதி, உனக்கு அதை போடலாம். இந்த நிமிஷத்துல இருந்து ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமக நீதான் பார்வதி. நம்ம பரம்பரையோட ஒரே அதிகார வாரிசும் நீதான். இனிமே இந்த பரம்பரையோட ஒளி விளக்கா நீதான் பார்வதி இருக்க போற. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வெறும் வாழ் இல்ல பார்வதி, இத்தனை வருஷமா நான் காப்பாத்தின நம்ம பரம்பரை கௌரவம். இனி இந்த ஒட்டுமொத்த கௌரவத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் பார்வதி. குலசாமியின் தலைமகள் நீயே, காக்கும் கடவுளின் இத வாங்கிக்கோ. கருவறை நீயே, ஆயிரம் தாயில் பாசம் நீயே, அன்பினால் என்றும் நீ வெல்வாயே.
அம்மா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமான நாளா இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்வதி, யார் கால்ல விழற? அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, வாங்காத. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்வதி, யார் கால்ல விழற? அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, வாங்காத. அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தேவையே இல்ல. உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறத என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பரம்பரையில மூத்தவர் இவர்தானே. இவரோட ஆசீர்வாதம். பார்வதி, நம்ம பரம்பரையில இவரை சேர்க்காத. இவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி இவருக்கு இல்ல பார்வதி. ஆதிக்கடவுர் பரம்பரையில இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் யாரும் செய்ய துணியாத ஒரு வேலைய இந்த ஆதி பரமேஸ்வரன் பண்ணியிருக்காரு. மத்த ஜமீன் எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காகவே நம்ம முன்னோர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. ஆனா இவர் நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைய பிரிக்க நினைச்சிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? புரியல? நான் சொல்றது யாருக்கும் புரியல? புரிய வைக்கிறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையில என் சொத்தை பங்கு பிரிச்சு கொடுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. வக்கீல் நோட்டீஸ்? மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்கன்னு நம்பணுமா, இல்ல பொண்ணு உயிரோட இருக்கா அவளுக்கு சொத்து வேணும்னு நம்பணுமா? எது பொய், எது உண்மை? இந்த மாதிரி பல முகமூடிகளை போட்டுட்டு விளையாட்டு விளையாடுற இவருக்கு தான் தெரியும். அபாண்டமா பழி சொல்லாத அகிலாண்டேஸ்வரி. சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்ற எண்ணம் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்லை. கும்பிடுற பரமசிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் உனக்கு அனுப்பவே இல்லை. பரமசிவன் மேலேயே சத்தியம். உங்களை மாதிரி போலி சாமியார்கள் தான் கடவுளுக்கே கெட்ட பேர் வாங்கி தர்றது. நீங்க அனுப்பலனா இது என்ன, யாரோட கையெழுத்து? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நான் அனுப்பவே இல்லம்மா. மாமா, அம்மா தான் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க அனுப்பாம எதுக்கு அம்மா அப்படி சொல்ல போறாங்க?
அந்த நோட்டீஸ நீ படிச்சு பார்த்தல்ல? அவரோட பொண்ணு இருக்குன்னு போட்டிருக்குல்ல? சரி, அந்த இறந்து போன பொண்ணு இப்ப திடீர்னு நோட்டீஸ்ல உயிரோட இருக்கா. அந்த பொண்ணு எங்க இருக்கா? கேளுங்க. இப்படி இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்த முடியாது. என் பொண்ணு உயிரோட இல்லன்னு, அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. முதல்ல என் பொண்ணு பிறந்த குழந்தையா இருக்கும்போதே செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸ்ல எனக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லி உங்க பொய்யே பொய்யாக்கிட்டீங்க. இப்படி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசி உங்க வாயில இருந்து உண்மை வராதுன்னு நினைச்சதுனாலதான் நானே உண்மையை கண்டுபிடிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். இப்போ உண்மையை மிஸ்டர் ஜெகன் சொல்வாரு. சொல்லுங்க. மேடம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய ஒண்ணு இவருக்கு தெரிஞ்சவருக்கோ இல்ல நண்பருக்கோ கொடுத்து வளர்த்த சொல்லிருக்கலாம். நாங்க அவரையும் அந்த பெண் குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாள்ல எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். கேஸ், நடிப்பு, நாடகம் இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? சொத்துக்கு தானே? சொத்துக்கு தானே? இங்க பாருங்க, பரம்பரை சொத்து முழுசும் இதுல இருக்கு. இந்த குடும்பத்தோட, இந்த ஜமீனோட ஒட்டு மொத்த சொத்து, எல்லா பத்திரமும் எல்லாமே இதுல இருக்கு. இத தேடிதானே வந்தீங்க? சொத்து பேப்பர் தானே கேட்டீங்க? இதானே வேணும்? வெச்சுக்கோங்க, வெச்சுக்கோங்க. ப்ரோ, சித்தி போறாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட்டா தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எனக்கும் அதே டவுட் தான். வா போய் பார்க்கலாம். அப்பா, அவ சொல்ற மாதிரி வக்கீல் நோட்டீஸ்க்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. நான் சொத்துல பங்கு கேட்டு அனுப்புவானா? இது அகிலாண்டி சொல்லிட்டு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியலம்மா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா.